மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று இந்த ஈரலினுடைய தொழிற்பாடுகள் பாதிப்படைகின்ற போது அவற்றுக்கு செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகளை பற்றி பார்க்கலாம். இது 6 முக்கியமான தலைப்புகளின் கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக ஆரோக்கியமான உணவை எடுப்பது, ஹெல்த்தி டயட் எடுப்பது. இரண்டாவதாக எங்களுடைய BMI அல்லது பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம், எங்களுடைய உயரத்திற்கேற்ப பாரத்தை நாங்கள் வைத்துக்கொள்வது. மூன்றாவதாக ஈரலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய சிகரெட் போன்ற பொருட்களையும் அதே நேரத்திலே ஆல்கஹாலை சேர்ந்த மதுபானங்களையும் நாங்கள் முற்றிலுமே நிப்பாட்ட வேண்டும். நான்காவதாக என்ன செய்ய வேண்டும்? மருந்துகளை எடுக்கும்போது மிகுந்த அவதானத்துடனும் ஒரு வைத்தியுடைய ஆலோசனையுடன் தான் எடுக்க வேண்டும். ஐந்தாவதாக எங்களுக்கு வருகின்ற கிருமி தொற்றுகளை நாங்கள் தடுக்க வேண்டும் அல்லது தடுப்பதற்குரிய தடுப்பூசிகளை போட வேண்டும். ஆறாவதாக இப்படி ஏதாவது உங்களுக்கு ஈரல் பாதிக்கப்படுமாக என்று சொல்லப்படுமாக இருந்தால் சரியாக மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்கின்ற மருந்துகளை எல்லாம் ஒழுங்காக எடுக்க வேண்டும். எனவே இந்த 6ஐயும் நாங்கள் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈரலை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். முதலாவதாக என்ன சொன்னோம்? ஹெல்த்தி டயட். அது இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற பாரதூரமான பிரச்சனையாக இருக்கின்றது. முதலாவதாக இந்த பேக்கரி ஃபுட், அதாவது வெதுப்பகம், பேக்கரியில் இருந்து வருகின்ற பிஸ்கட், கேக், பான் இவற்றை முற்றிலுமே தடுக்க வேண்டும். அதிலும் பானை சொல்லுகின்ற போது அந்த பான் பெரிதாக வருவதற்காக ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது. சில நாடுகள், உண்மையாக ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலே இந்த பானுக்கு ஈஸ்ட் சேர்க்கப்படுவதில்லை என்றபடியாலே அவை அந்த பான்கள்லாம் தட்டையாக இருக்கின்றது. எங்களுடைய நாடுகளை பார்த்தீர்களா என்றால் பானெல்லாம் நல்லா பெருசாக வீங்கி வெதும்பி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஈஸ்ட் எனப்படுகிற பொருள் சேர்க்கப்படுகிறது. எனவே இந்த வெதுப்பக உணவுகள், பேக்கரி உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜாம் போன்ற வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். பழச்சாறுகள், ஃப்ரூட் ஜூஸ் இருக்கிறது, அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும். மாஜரின் வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். மாஜரின் வகைகள் கொழுப்பு கூடின பொருட்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நிரம்பின கொழுப்பமிலம் இருக்கின்ற பொருட்களை இயலுமான மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிகவும் சீனி கூடின பொருட்களை அல்லது உங்களுடைய உணவிலே இருந்து 100க்கு 100% நீங்கள் சீனியை, சுகரை பாவிக்காமல் தடுத்து கொள்ளணும். எனவே இவையெல்லாம் ஒரு ஹெல்த்தி டயட்டினுடைய, அதாவது ஆரோக்கியமான ஈரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளாக இவை இருக்கின்றது. இவற்றை நாம் பாவிப்போமாக இருந்தால் எங்களுடைய ஈரலை எங்களாலே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக விரைவு உணவுகள், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதே நேரத்தில் விரைவு இந்த நூடுல்ஸ்கள், இவ்வாறு பல பொருட்கள் இருக்கின்றது. எனவே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படுகின்ற விரைவு உணவுகளானது உடலுக்கு 100க்கு 100% தீங்கு விளைவிக்கக்கூடியவை. அதே நேரத்தில் எங்களுடைய ஈரலை கூட பாதிக்கப்பட்டுவிடும். எனவே இதை நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அருந்துவலை குறைக்க வேண்டும். அடுத்தது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது மின்பானங்கள். நான் சொன்னேன் பழச்சாறுகள், மின்பானங்கள். இந்த பழச்சாறுகளிலே ஃப்ரக்டோஸ் எனப்படுகின்ற ஒரு வெல்லம், ஒரு சுகர் இருக்கின்றது, சீனி இருக்கின்றது. அதை நாங்கள் ஃப்ரக்டோஸ் என்று சொல்லுவோம். இது ஈரலுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் தான் ஜாமிலையும் இந்த ஃப்ரக்டோஸ் தான் இருக்கின்றது. ஏனெனில் ஜாம் எல்லாம் கூடுதலாக பழங்களிலே இருந்து தான் ஜாம் எல்லாம் செய்யப்படுகிறது. எனவே இவற்றை இயல்பான மட்டும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சீனியையும், சிறு பிள்ளைகளில் இருந்து நீங்கள் சீனியை முற்று முழுதாக தவிர்த்துக் கொள்வது நல்லது. இதுதான் முக்கியமான ஹெல்த்தி டயட், ஆரோக்கியமான உணவு, ஈரலுக்குரிய ஆரோக்கியமான உணவு. மாமிச உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம். இறைச்சி, மீன், முட்டை, அதாவது வீடுகளிலே தயாரிக்கப்படுகின்ற இயற்கையான உணவுகள், மரக்கறி வகைகள் எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் செயற்கையாக இந்த கெமிக்கல்ஸ், அதாவது
ரசாயன பொருட்கள் சேர்க்கப்பட்ட உணவுகளை இயல்பான மட்டும் நாங்கள் குறைத்துக் கொள்வதும் கடைகளிலே உண்ணுவதையும் குறைத்துக் கொள்வதும் மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக உயரத்திற்கேற்ற நிறை BMI என்று சொல்வோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். சாதாரணமாக ஒருவருடைய இந்த உயரத்துக்கேற்ற பாரமானது எவ்வளவு இருக்க வேண்டும்? 24.9, 20 இருந்து 24.9 இருக்க வேண்டும். இதை எவ்வாறு பார்ப்பதென்றால் மிகவும் இலகுவான வேலை, நீங்களே செய்து பார்க்கலாம். உங்களுடைய பாரத்தை கிலோவிலே போட வேண்டும். அந்த பாரத்தை கிலோவிலே எழுதி போட்டு உங்களுடைய உயரத்தை நீங்கள் மீட்டரிலே மாற்ற வேண்டும். சென்டிமீட்டராக இருந்தால் அதை 100ஆல் பிரித்தீர்களாக இருந்தால் மீட்டர் வரும். எனவே எவ்வாறு இந்த BMI-யை கணிப்பது என்றால், பாடி மாஸ் இண்டெக்ஸை கணிப்பது என்றால், எங்களுடைய உடல் பாரத்தை உடல் துணிவை பிரிக்க வேண்டும். என்னத்தாலே? எங்களுடைய உயரத்தினுடைய அளவை நாங்கள் மீட்டரிலே போட்டு அதனுடைய வர்க்கத்தாலே நாங்கள் பிரிக்க வேண்டும். அதாவது எங்களுடைய பாரம் அதுக்கு கீழே உயரத்தை மீட்டரிலே 2 தரம் போட வேண்டும். போட்டால் இந்த BMI வரும். இது அநேகமாக இதற்கு ஆப்ஸ் கூட எங்களுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன்களில் எல்லாம் வந்திருக்கிறது. எனவே இது BMI-யை சோதி இந்த BMI ஆனது எப்போதுமே 24.9க்கு கீழே இருக்க வேண்டும். அதாவது எங்களுடைய உயரத்திற்கேற்ப எங்களுடைய உடல் நிறை எவ்வளவு இருக்க வேண்டும்? 24.9 இருக்க வேண்டும். எனவே 24.9 இருந்து 30 மட்டும் நாங்கள் சொல்லுவோம், 29.9 மட்டும் சொல்லுவோம், ஓவர் வெயிட் என்று சொல்லுவோம். பிறகு 30 இருந்து 32 வரைக்கும் ஒபீஸ் என்று சொல்லுவோம். 32க்கு மேலே சிவிய ஒபிசிட்டி என்று சொல்லுவோம். இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது, உங்களுடைய பாரமும் உயரத்துக்குரிய அந்த விகிதமானது எப்போதுமே 24.9க்கு மேல் போக விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு போகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், எங்களுடைய ஈரலிலே கொழுப்பு படிகின்ற ஒரு நிலைமை ஏற்படும், கொழுப்பு அமிலங்கள் படிகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதை நாங்கள் சொல்லுவோம் கொழுப்பு ஈரல், அதாவது ஃபேட்டி லிவர் என்று சொல்லுவோம். இந்த ஃபேட்டி லிவரில், இந்த கொழுப்பு ஈரலிலே 4 வகையான கிரேடுகள் இருக்கின்றது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. நீங்கள் உங்களுடைய வயிற்றை நீங்கள் படம் பிடித்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் படம் பிடித்து பார்க்கின்ற போது, அந்த படம் பிடித்து தருகின்ற அல்ட்ராசவுண்ட் செய்கின்ற அந்த நிபுணர்கள் உங்களுக்கு என்ன இந்த ஃபேட்டி லிவர் எந்த அளவிலே கிரேட் 1 இருக்கிறதா, கிரேட் 2 இருக்கிறதா, கிரேட் 3 இருக்கிறதா, கிரேட் 4 இருக்கிறதா என்பதை அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நான் முதலிலே சொன்னது போல இந்த ஈரலை பாதுகாப்பதற்கு 5-6 முறைகள் முக்கியம். முதலாவதாக நிறை உணவு, ஹெல்த்தி டயட். இரண்டாவதாக மெயின்டைன் பண்ண எங்களை பராமரிக்க வேண்டும் எங்களுடைய உடல் திணிவை BMI-யை 24.9க்கு கீழாக. எனவே நேர்களை மீண்டும் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்களுக்கு கேட்காதவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி இதை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்களுக்கு மூலம் தொடர்பு கொள்ளலாம். 0094 777 35 62 45. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.